ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் நீ காணும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் நீ அல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களே. உன்னுடைய யதார்த்தத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லோரையும் நம்புவதை வைத்தும் அவர்கள் என்ன தெரியுமா முடிவெடுக்கிறார்கள்? எதை சொன்னாலும் இவள் நம்புவாய் என்று நினைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். நீயும் என்ன செய்கிறாய்? அதே போலவே நடக்கிறாய். சரிதானே நான் சொல்வது? உன்னுடைய மூளையை உபயோகப்படுத்தாமல் யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இதை செய் முன்னேறலாம், அதை செய் முன்னேறலாம் என்று சொல்கிறார்களோ எல்லா விஷயத்தையுமே நீ எடுத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் செய்கிறாய். எதற்காக அவர்கள் சொல்வது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை நீ எடுக்க வேண்டும்? சொல் பார்க்கலாம். அவர்கள் எதற்காக உன்னிடம் இதெல்லாம் சொல்கிறார்கள்? அவர்களுடைய வாழ்க்கையில் செய்யலாமா வேண்டாமா என்று பார்ப்பதற்காக உன்னை ஒரு பொம்மை போல வைத்து இதை நீ செய்தால் அது சரியாக வந்தால் அவர்கள் செய்கிறார்கள். புரிகிறதா? உனக்காக இங்கு யாரும் எதுவும் சொல்லவில்லை. ஒரு உபயோகப்படுத்தி பார்க்கும் ஒரு பொம்மை, அவ்வளவுதான் நீ. ஆனால் நீ அதை புரிந்து கொள்ளாமல் எப்ப பார்த்தாலும் மற்றவரிடம் போய் போய் எல்லா விஷயத்தையும் கேட்டு அதை செய்கிறாய். உன்னை நீ நம்பும் முதலில், அதற்கு பிறகு மற்றவர்களை நீ நம்பலாம். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ அதை செய். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்கிறார்கள் உன்னை கெடுப்பதற்காக. உறவு என்ற பெயரை சொல்லிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்கிறார்கள். உறவு என்பார்கள், ஆனால் தூரத்தில் இருந்து பார்க்கும் வரைக்கும் தான் அவர்கள் உறவுகள். கிட்ட வந்ததற்கு பிறகு அவர்கள் எதிரியாகத்தான் மாறுகிறார்கள். ஒன்று நீ முன்னேறிவிடக் கூடாது, அவர்களை விட. அவர்கள் எல்லோரும் முன்னேற வேண்டும். நீ எப்பொழுதும் அவர்களுடைய காலுக்கு அடியில் கிடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு விசேஷத்திற்கு நீ போகிறாய் என்று வைத்துக்கொள். அங்கு ஒரு நல்ல உடையை உடுத்து கொண்டு போனால் எப்படி உனக்கு இதெல்லாம் வாங்க காசு என்று கேட்காமலேயே அவருடைய பார்வையில் அப்படி ஒரு பார்வையை பார்க்கிறார்கள். நீ என்ன நினைக்கிறாய்? என்ன இவர்கள் எல்லாம் இப்படி பார்க்கிறார்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்று. தங்கமே, அவர்களுக்கு மத்தியில் கீழே போகக்கூடாது. ஆணோ பெண்ணோ சரிதான். நான் சொல்கிறேன், ஒன்றே ஒன்று கேளுங்கள். எந்த இடத்திலும் நீங்கள் தாழ்ந்துதான் இருக்கிறீர்கள் என்பதை காட்டிக் கொள்ளாதீர்கள். அது உங்களுடைய நண்பனோ இல்லை உறவுகளோ இல்லை உங்கள் உயிருக்கு உயிரானவர்களோ, எந்த இடத்திலும் நீங்கள் மனதளவிலும் பணத்தளவிலும் தாழ்ந்து இருக்கிறீர்கள், யாராவது உதவி செய்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் என்பதை வெளியில் எப்பொழுதும் காட்டிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் வாழ்க்கையில் வீணாக போகவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறீர்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று. இல்லை, உங்களுடைய வாழ்க்கையானது முடியவில்லை. உங்களுடைய கர்ம வினைதான் முடிந்திருக்கிறதே தவிர உங்களுடைய வாழ்க்கையானது முடியவே இல்லை. அது இனிமேல் தான் துவங்க போகிறது. ஆனால் அது எதையுமே தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையானது முடிந்து விட்டது போலும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டேதான் இருக்க போகிறீர்கள் என்றது போலும் இருக்கிறீர்கள். தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். எவ்வளவு பெரிய இடமாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பணக்காரனாக கூட இருக்கட்டும், யாருக்கு மத்தியில் நீங்கள் ஒரு பணத்தால் கீழே இருக்கிறீர்கள் என்று ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்டு வராதீர்கள். யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தான் ராஜா. உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் தான் ராஜா. உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் தான் ராஜா ராணி எல்லாம். உங்களுடைய வாழ்க்கைக்கு நீ இப்பொழுது ஒரு வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கைக்கு நீதான் அனைத்தும். ஆனால் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்களிடம் இல்லை எல்லாம் இருக்கிறதே, நம்மிடம் இல்லையே, அவர்களோடு நம் கீழே தானே இருக்கிறோம் என்று நினைக்காதீர்கள். அவர்களுக்கு சமமாக உட்காருங்கள், சாப்பிடுங்கள், வாருங்கள். ஒரு விசேஷத்திற்கு போனால் எதற்காக அடுத்தவர்களுக்காக பயந்து 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 வாழ வேண்டும்? உன்னுடைய வாழ்க்கையை முழு பொறுப்பு நான். உனக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு விதத்திலும் உனக்கு உதவியாக இருந்து நான் உனக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் செய்து தருவேன்.
நிறைய துரோகிகள் இருக்கிறார்கள், இல்லை என்றெல்லாம் நான் சொல்லவே இல்லை. நிறைய துரோகிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னை வாழ வைத்துதான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஏனென்றால் அவர்கள் என்ன தெரியுமா நினைக்கிறார்கள்? ஒரே ஒரு விஷயம்தான் நினைக்கிறார்கள். என்னவென்றால் அவர்கள்தான் எல்லா பணத்திற்கும் அதிபதி என்று. ஆனால் தெய்வம் கொடுக்கும் காசை வைத்துதான் இங்கு எல்லோரும் வாழ்கிறார்கள் என்பதை பணம் இருப்பவர்கள் மறந்து விடுகிறார்கள். நீ ஞாபகம் வைத்துக்கொள், உன்னிடம் எவ்வளவு வேண்டுமானாலும் பணம் வரட்டும், ஆனால் நீ தெய்வம் கொடுத்துதான் இங்கு அந்த பணத்தை வைத்திருக்கிறாய். மற்றவர்கள் போல நீயும் நடந்து கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொண்டு தான் இருப்பேன். பணம் வருவதற்கு முன்பு நீ எப்படி சாதாரணமாக எல்லாவற்றையும் ஒரு விஷயம், ஒரு முகத்தில் ஒரு சுளிப்பு கூட காட்டாமல் எப்படி எல்லோரிடமும் அன்பாகவும் தன்மையாகவும் பேசிக்கொண்டு இருக்கிறாயோ, அதே போலத்தான் பணம் வந்ததற்கு பிறகும் நீ பேச வேண்டும். இல்லை, நான் மட்டும் ஏன் அப்படி பேச வேண்டும்? அவர்களுக்கு பணம் இருக்கும் பொழுது எல்லாரும் என்னை பேசினார்களே, நானும் அப்படித்தான் பேசுவேன் என்று பேசக்கூடாது. எல்லோருக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்கும் நேரமோ வந்துவிட்டது. இந்த நேரத்தில் தேவையே இல்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு தேவையே இல்லாத விஷயத்தை செய்யாதே. முக்கியமான விஷயம், நல்லது நடக்கும் நேரம் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய மூளை என்ன சொல்கிறதோ, உன்னுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதைதான் நீ கேட்க வேண்டும். நீங்கள் இதை சொல்லுங்கள், ஏதாவது ஒரு நல்ல யோசனை சொல்லுங்கள், நீங்கள் இதை சொல்லுங்கள் என்று உனக்கு தெரிந்தவர்களிடமெல்லாம் கேட்கக்கூடாது. இது நான் உனக்கு கேட்டுக்கொள்ளும் ஒரு விஷயம். நீ அப்படி யாரிடமாவது உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பகிர்ந்து யோசனையை கேட்டாய், ஆனால் நிச்சயமாக நான் உனக்கு உதவிகளை செய்யவே மாட்டேன். எப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையை நீயாக வாழ பழகிக்கொள்வாய். கஷ்டமோ நஷ்டமோ வாழ்க்கையை வாழு. எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன், மீட்டெடுப்பேன். யோசனைகள் உன்னுடையதாக இருக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுக்கும் முடிவுகள் உன்னுடையதாக இருக்கட்டும். தோற்று போய் நிற்கிறேன் என்று நினைக்காதே. நீ வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறாய் என்று நினைத்துக்கொள். தோல்விகள் வந்தால்தான் அதற்கு பிறகு வெற்றி வரும். எடுத்த உடனேயே ஜெயிப்பவன் ஏதோ வாழ்க்கையை தவறாக ஒரு விஷயத்தை செய்துதான் அவன் ஜெயிக்கிறான் என்று அர்த்தம். ஏனென்றால் தோல்விகளை பார்க்காதவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சரிதானே நான் சொல்வது? சரியாக புரிந்து கொள், எல்லாவற்றையும் தெரிந்து கொள். நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நடந்து கொள். நிச்சயமாக நல்லதையே செய்வேன். ஒவ்வொரு பொழுதும் உன்னை பார்த்து கொண்டு இருக்கும் எனக்கு எல்லாம் நல்லது செய்ய தெரியும். இனி எல்லாம் நல்லதே நடக்கட்டும். ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நாளும் நீ விரும்பியதும் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி உனக்கு அழகான ஒரு விஷயத்தை தருவேன். பொறுமை என்றும் உன்னிடம் இருக்கட்டும். பொறுமையை மட்டும் விட்டு விடாதே. பொறுமை எப்பொழுதும் உன்னோடு வைத்துக்கொள். அதுதான் உனக்கு அழகு. பொறுமையை இழந்தவன் வாழ்க்கையை இழக்கிறான். இது உனக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்று. சந்தோஷமாக இருங்கள். தேவைப்படும் ஒவ்வொன்றையும் உங்களுக்காக நான் தந்து உங்களை ஒவ்வொரு பொழுதும் இன்பமாக வாழ வைக்கிறேன். இந்த சாய் சொன்னது உனக்காகத்தான், மறந்து விடாதே. ஓம் சாய்ராம்.